போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஆவணி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோம். அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கு, அவங்களுடைய கல்வி எப்படி அமையும், பொருளாதார சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிப்போமே. சரி, ஒரு சின்ன குறிப்பு தான். 9ஆம் வீட்டிலே சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய மாதம். தனுசு ராசிக்கு 9ல் சூரியன் ஆட்சி ஆகிறது அவ்வளோ அற்புதமான விஷயம். கால்நடை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கு. உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும். உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான நாள், அற்புதமான மாதம். இருந்தாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில ஒரு நல்ல அபிவிருத்தியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், செல்வாக்கு உயரும், தொழில மேன்மை ஏற்படும். இருந்தாலும் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். படிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில அதிகமான கவனத்தை செலுத்தணும். நல்ல கவனத்தை செலுத்தணும். அப்பொழுதுதான் கல்வியில உயர்வு கிடைக்கும். சகோதரத்துவத்துல கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். உங்க கூட பிறந்தவங்கள்ட்ட தனுசு ராசி நண்பர்கள் ரொம்ப இணக்கமாக போங்க. இந்த மாதத்துல கருத்து வேறுபாடுகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய கருத்தோட ஒத்து போங்க. கொஞ்சம் பொறுமையா போங்க. நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்களுடைய முகத்தினுடைய லட்சணத்திற்கும் உங்களுடைய ராசிநாதன் 7ல் நின்று ராசியை பார்க்கறதுனால உங்க முகத்தை பார்த்தாவே காரியம் அனுகூலமாகும். பல விஷயங்கள் அனுகூலமாகும். பல நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தாவே கேட்கறவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகுது. நல்ல பொருள் ஈட்டக்கூடிய, லாபம் ஈட்டக்கூடிய அற்புதமான மாதமாக அமையுது இந்த மாதம். குறிப்பாக கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமா இருக்கணும். உங்க மனைவி என்ன சொல்றாங்களோ கொஞ்சம் அதை கேட்டுட்டு போயிடுங்க. கொஞ்சம் இணக்கமா போங்க. நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கிறது நீங்க உணர முடியும். மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனத்துல கவனமாக இருங்க. நன்மையான விஷயங்கள் தொடர்ந்து, மாற்றமான விஷயங்கள் இந்த மாதத்துல பெரும் பகுதி நன்மைகள் இருக்கு. சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பை இறை சக்தியை உள்ள ஈர்த்து இறை அனுகிரகத்தோடு நன்மையான விஷயங்களாக மேலும் நன்மையான விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த ஜோதிடத்தை சரியா பயன்படுத்திக்கலாமே. நாளும் நன்மையான விஷயங்களை எதிர்பார்த்து இந்த ஜோதிடம் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கட்டும் நம்முடைய நேயர்களுக்கு. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.